ஹலோ குட் மார்னிங். வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷய் அகாடமி. டுடே நம்ம என்ன ஹெட்டிங் பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங். கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னென்ன சிலபஸ் அப்படின்னா, முதல்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், செகண்ட் போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ரைட் ஷேர்ஸ், redemption ஆஃப் preference shares, buyback ஆஃப் shares, redemption ஆஃப் டிபெஞ்சர், அண்டர்ரைட்டிங் ஆஃப் shares, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். இந்த 7 டைப் ஆஃப் ஷேர்ஸும் சேர்த்து 17 மார்க் வரும். டோட்டலா 13% வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அது வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க் வரும். ஓவராலா 12%. நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து 9 மார்க்ஸ் வரும். அது வந்து ஓவராலா 7%. நெக்ஸ்ட் பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து 16 மார்க்ஸ் வரும். ஓவராலா 13%. அடுத்தது ஏஎஸ். ஏஎஸ்ல இந்த ஏஎஸ் 20, ஏஎஸ் 15, ஏஎஸ் 29. இது மூணு சேர்ந்து இது மூணுல எது வேணா கேட்பாங்க. 11 மார்க் வரும். ஓவராலா வந்து 9%. நெக்ஸ்ட் ஆடிட்டிங். இது கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஃபுல்லா 50 மார்க்ஸ் அண்ட் ஆடிட்டிங் வந்து 50 மார்க்ஸ். ஆடிட்டிங் 50 மார்க்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னா, basics of auditing, provision relating to auditing, audit of different undertakings. 22 marks, 28 marks and 9 marks. இதுதான் டோட்டலா உங்களுடைய சிலபஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிலபஸ் வந்து பார்க்கலாம். இதுதான் சிலபஸ் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்கா மூவ் ஆகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல என்னென்ன ஹெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார் அப்படின்னா, பார் வேல்யூல ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணா என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ், என்னென்ன அக்கௌண்டிங் ப்ராசஸ் பார்க்கணும். அதே மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ரீஃபண்ட், இன்னொன்னு வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். நெக்ஸ்ட் அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ், அப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பிரீமியம், கால்ஸ் இன் அரியர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ். ஷேர் வந்து பார் வேல்யூ இஷ்யூ பண்ணி ஃபர்ஃபீச்சர் பண்ணியிருந்தா எப்படி, ஷேர் பிரீமியத்துல இஷ்யூ பண்ணி ஃபர்ஃபீச்சர் பண்ணியிருந்தா எப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஃபீட் பண்ண ஷேரை ரீஇஷ்யூ பண்றோம். ரீஇஷ்யூல 2 டைப் இருக்கும். ஃபர்ஃபீட் பண்ண ஷேரை ரீஇஷ்யூ பண்றதுல ஃபுல்லி ரீஇஷ்யூ எப்படி, பார்ஷியல் ரீஇஷ்யூ அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங். அதுல நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நம்ம என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஷேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு இன்க்ரீசிங் கேபிட்டல். ஒரு கம்பெனி வந்து ஷேரை இஷ்யூ பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கேபிட்டலா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிசினஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து ஷேர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஒன் ஆஃப் தி ஓனர் மாதிரி. அப்ப கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து நமக்கு ஒரு போர்ஷன் எடுத்து டிவிடெண்டா கொடுப்பாங்க. ரைட். இந்த டிபெஞ்சர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனியோட ஓனர் கிடையாது, நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய செக்யூர்டு கிரெடிட்டார். அப்ப ப்ராஃபிட்ல எந்த விதமான ரைட்ஸ் வந்து டிபெஞ்சருக்கு வராது. அப்ப டிபெஞ்சருக்கு என்ன வரும்னா, பிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டே வருவாங்க. இது நார்மலா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது நாமினல் ஷேர்ஸ் ஆர் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றப்ப கம்பெனி லா போர்டு கிட்ட அவங்க ஒரு பெர்மிஷன் வாங்குவாங்க. சார், நாங்க இவ்வளவு ஷேர்ஸ் தான் பப்ளிக்கு இஷ்யூ பண்ண போறோம், இதுக்கு மேல ஒரு ஷேர் கூட நாங்க இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி லா போர்டு கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்குவாங்க. அப்ப எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு பேர் தான் நாமினல் ஷேர் கேபிட்டல் ஆர் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ஆர் ரெஜிஸ்டர்டு ஷேர் கேபிட்டல். புரியுதா? எக்ஸாம்பிள் 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏ லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கோ. ஏ லிமிடெட்ங்கிற கம்பெனி வந்து 1 lakh ஷேர்ஸ் பப்ளிக்கு இஷ்யூ பண்றதுக்கு they are ready to issue to the public. அப்போ வந்து அந்த ஏ லிமிடெட்ங்கிற கம்பெனி லா போர்டு கிட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க. என்னன்னா 1 lakh ஷேர்ஸ் தான் நாங்க இஷ்யூ பண்ண போறோம், 1 lakhக்கு மேல நாங்க ஒரு ஷேர் கூட இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி லா போர்டு பெர்மிஷன் வாங்குறாங்க. அந்த ஷேர்ஸுக்கு பேர் தான் நாமினல் ஷேர் கேபிட்டல், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல், அதுக்கு இன்னொரு பேரு ரெஜிஸ்டர்டு ஷேர் கேபிட்டல்.
அப்போ நம்ம மேக்சிமம் கம்பெனி லாபோட இருந்து வாங்கின பெர்மிஷன்ஸ்ல எல்லாமே இஷ்யூ பண்ண மாட்டாங்க கம்பெனி என்னன்னா சர்டன் போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் அதுல இருந்து ஒரு சர்டன் போர்ஷன் எடுத்து தான் இஷ்யூ பண்ணுவாங்க. சே 1 lakh ஷேர்ஸ் வந்து இவங்க கம்பெனி லாபோட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதுல இருந்து 60,000 ஷேர்ஸ் தான் பப்ளிக்கு இவங்க ஆஃபர் பண்றாங்க ஆர் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த 60,000 இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இஷ்யூ பண்ணாம இருக்காங்களோ அதுக்கு பேரு அன்இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். பேலன்ஸ் எவ்வளவு இஷ்யூ பண்ணாம இருக்காங்க 40,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாம இருக்காங்க. அப்ப அந்த 40,000 ஷேர்ஸ் பேரு அன்இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். இப்ப நீங்க பப்ளிக்கு 60,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம். அப்ப இந்த 60,000 ஷேர்ஸுமே பப்ளிக் வந்து வாங்குவாங்களா அப்படின்னா there is no கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. பப்ளிக் இப்ப 60,000 ஷேர்ஸ் வந்து லிமிடெட் இஷ்யூ பண்ணிருக்காங்க பப்ளிக்கு. ஆனா பப்ளிக் வந்து 50,000 ஷேர்ஸ் தான் ரெடி டு பை. அப்ப பப்ளிக் வந்து எவ்வளவு வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அதுக்கு பேரு சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல். அப்ப 60,000 ஷேர்ஸ் பப்ளிக்கு இஷ்யூ பண்ணிருக்கோம். ஆனா பப்ளிக் வந்து they are ready to buy only 50,000 ஷேர்ஸ் அப்படின்னா அந்த 50,000 ஷேர்ஸ் பேரு சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல். அப்ப பப்ளிக் எவ்வளவு ரெடி டு பையோ அதுக்கு பேரு சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்களோ தட் இஸ் வாங்காம இருக்காங்களோ பப்ளிக் வந்து they are not ready to buyயோ அதுக்கு பேரு அன்சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல். புரியுதா? அப்ப நாமினல் ஷேர் கேபிட்டல், ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல், ரெஜிஸ்டர்ட் ஷேர் கேபிட்டல், அதுல இருந்து பப்ளிக் இஷ்யூ பண்றது பேர் இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். எவ்வளவு இஷ்யூ பண்ணாம இருக்கீங்களோ அதுக்கு பேர் அன்இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். நீங்க இஷ்யூ பண்ணதுல பப்ளிக் எவ்வளவு ரெடி டு பையோ அதுக்கு பேர் சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல். எவ்வளவு நாட் ரெடி டு பையோ அதுக்கு பேரு அன்சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல். இப்போ வந்து பப்ளிக் வந்து 50,000 ஷேர்ஸ் வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்போ ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 rupees வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா பப்ளிக் கிட்ட நீங்க 8 rupees வந்து இப்போதைக்கு பே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பப்ளிக் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எவ்வளவு நீங்க கால் பண்ணிருக்கீங்களோ தட் இஸ் எவ்வளவு பே பண்ண சொல்றீங்களோ அதுக்கு பேரு கால்ட் அப் கேபிட்டல். எவ்வளவுனா நீங்க கால் பண்ணலையோ அதுக்கு பேரு அன்கால்டு கேபிட்டல். ஷேரோட ரேட் 10 rupees, 8 rupees மட்டும் தான் நம்ம பே பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப இந்த 8 rupees பேரு கால்ட் அப் ஷேர் கேபிட்டல். எவ்வளவு நீங்க பப்ளிக்கு கால் பண்ணாம இருக்கீங்களோ அதுக்கு பேரு அன்கால்டு கேபிட்டல். அன்கால்டு கேபிட்டலுக்கு இன்னொரு பேரு ரிசர்வ் கேபிட்டல். ரிசர்வ் கேபிட்டல்ங்கிறது வேற, கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறது வேற. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அது போக உங்களுக்கு புரியும். சோ கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறது வேற, ரிசர்வ் கேபிட்டல் அப்படிங்கிறது வேற. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அப்போ எவ்வளவு கால் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு பேரு கால்டு ஷேர் கேபிட்டல். எவ்வளவு பப்ளிக்கு கால் பண்ணாம இருக்கீங்களோ அதுக்கு பேரு அன்கால்டு ஷேர் கேபிட்டல். இப்போ நம்ம 8 rupees பே பண்ண சொன்னோம். ஆனா எல்லாருமே 8 rupees வந்து பே பண்ணுவாங்கன்னா there is no possible. அதுல 49,000 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கரெக்டா பே பண்ணிட்டாங்க 8 rupees. அப்ப அது பேரு பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். ஒருத்தர் வந்து 1000 ஷேர்ஸ் வச்சிருக்காரு, அவர் வந்து எந்த அமௌண்ட் கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப அவருக்கு அதுக்கு பேரு அன்பெய்டு ஷேர் கேபிட்டல். அப்புறம் பப்ளிக்கு கால் பண்ணதுக்கு பேரு கால்ட் அப் ஷேர் கேபிட்டல். அதுல பப்ளிக் எவ்வளவு பே பண்ணிருக்காங்களோ அதுக்கு பேரு பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். பப்ளிக் எவ்வளவு பே பண்ணாம இருக்காங்களோ அதுக்கு பேரு அன்பெய்டு ஷேர் கேபிட்டல். அன்பெய்டு ஷேர் கேபிட்டல் இன்னொரு பேர் தான் கால்ஸ் இன் அரியர்ஸ். இப்போ இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் இருக்குன்னா நாமினல் ஷேர் கேபிட்டல், ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல், ரெஜிஸ்டர்ட் ஷேர் கேபிட்டல். அதுல இருந்து நம்ம பப்ளிக் எவ்வளவு இஷ்யூ பண்றோமோ அதுக்கு பேரு இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். நீங்க பப்ளிக் எவ்வளவு இஷ்யூ பண்ணல அதுக்கு பேரு அன்இஷ்யூடு ஷேர் கேபிட்டல். நீங்க பப்ளிக் இஷ்யூ பண்ணதுல பப்ளிக் எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அதுக்கு பேரு சப்ஸ்கிரைப் ஷேர் கேபிட்டல். எவ்வளவு பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அதுக்கு பேரு அன்சப்ஸ்கிரைப் ஷேர் கேபிட்டல். பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதுல நம்ம எவ்வளவு கால் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு பேரு கால்ட் அப் கேபிட்டல். எவ்வளவு ஒன்னா கால் பண்ணலையோ அதுக்கு பேரு அன்கால்டு கேபிட்டல். நீங்க கால் பண்ணதுல பப்ளிக் எவ்வளவு பே பண்ணியிருக்கானோ அதுக்கு பேரு பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். பப்ளிக் எவ்வளவு பே பண்ணலையோ அதுக்கு பேரு அன்பெய்டு ஷேர் கேபிட்டல். அன்பெய்டு ஷேர் கேபிட்டல் இன்னொரு பேரு கால்ஸ் இன் அரியர்ஸ். கிளியர்? ரைட். இப்போ அக்கவுண்டிங் என்ட்ரிஸ்குள்ள மூவ் ஆகும். ஓகே, அக்கவுண்டிங் என்ட்ரிஸ்குள்ள மூவ் ஆகும். சோ இதான் இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன அக்கவுண்டிங் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றப்ப வரக்கூடிய அக்கவுண்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு ஷேரை இஷ்யூ பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷனை தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப காலேஜ் என்ன பண்ணுவாங்க, இப்ப 12th முடிச்சு நம்ம காலேஜ் ஜாயின் பண்ண போறோம். இப்ப காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவங்களோட அப்ளிகேஷனை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப நம்ம வந்து முதல்ல அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்அப் பண்ணி காலேஜ்ல கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சீட்டை வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ கம்பெனி வந்து பப்ளிக்கு வந்து ஷேரை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் ஒன் அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் இஷ்யூ பண்றப்ப
அப்ளிகேஷன் இஷ்யூ பண்றப்ப என்ன வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி. அப்ப அப்ளிகேஷன் வந்து பப்ளிக் வந்து வாங்கிட்டு போவாங்க. அமௌண்ட் பே பண்ணி பப்ளிக் வந்து அப்ளிகேஷனை வாங்கிட்டு போவாங்க. எஸ் அ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ப அமௌண்ட் வந்து நமக்கு வருது, அப்ளிகேஷன் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது. அப்ப என்ன வருதோ அதுக்கு பேர் டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்ப என்ன வருது, கேஷ் ஆர் பேங்க் வருது. என்ன நம்ம கைவிட்டு போகுது அப்படின்னா அப்ளிகேஷன் நம்ம கைவிட்டு போகுது. அப்போ இன்ஃப்ளோ என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன் என்ன வருது, பேங்க் ஆர் கேஷ் வருது. நம்ம கிட்ட இருந்து என்ன போகுது அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் போகுது. அப்போ வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி? முதல்ல அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். அப்ளிகேஷன் மணி ரிசீவ். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி முதல்ல அப்ளிகேஷன் மணி ரிசீவ். அப்ளிகேஷன் மணி ரிசீவ். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றப்ப வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட கேஷ் வந்து இன்ஃப்ளோ ஆகுது. அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்மகிட்ட என்ன போகுதுப்பா, ஷேர் அப்ளிகேஷன் அவுட்ஃப்ளோ. அப்ப டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். புரியுதா? சோ அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். புரியுதா? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் ஒன், அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா பேங்க்ல ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போய் டெபாசிட் பண்ணிடணும். அப்ப ஃப்ரம் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஃப்ரம் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல். அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்ட்ரி டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ட்ரி டிரான்ஸ்ஃபர். எதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அப்ளிகேஷன் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப அப்ளிகேஷன் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி? ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். ஃப்ரம் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றோம். செகண்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ் வந்து அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். தேர்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ். தேர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலாட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம். அலாட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம காலேஜ்ல முதல்ல அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சீட்டு யார் யாருக்கு அப்படிங்கறத அலாட் பண்றாங்களோ தே சேம். இப்போ நம்ம கம்பெனிஸ்ல ஷேர் வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். அடுத்து கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு ஷேர்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. அலாட் பண்ணிட்டு அலாட்மெண்ட் மணி அதுக்கு பே பண்ண சொல்லுவாங்க. அப்ப இப்ப நம்ம மூணாவது ப்ராசஸ் என்ன இருக்கும்னா அலாட்மெண்ட் மணி டியூ. எப்பவுமே டியூ என்ட்ரி போட்டு தான் ரெசிப்ட் என்ட்ரி போடணும். டியூ என்ட்ரி போடாம ரெசிப்ட் என்ட்ரி போடவே கூடாது. ஓகே, அப்ப டியூ என்ட்ரி போடுங்க. அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி. தேர்ட் ப்ராசஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் பண்றப்ப ஒரு மணி நம்ம கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ப அலாட்மெண்ட் மணி அவங்க ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி அலாட்மெண்ட் மணி எவ்வளவு அவங்களுக்கு வரும்னு சொல்லி ஒரு டியூ என்ட்ரி போடும். அப்ப அதுல என்ன டியூ என்ட்ரி அப்படின்னா அலாட்மெண்ட் மணி டியூ. அலாட்மெண்ட் மணி டியூ. வாட் இஸ் அலாட்மெண்ட் மணி டியூ அப்படின்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். தேர்ட் என்ட்ரி புரியுதா? தேர்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ். இப்போ அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி. அலாட்மெண்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அலாட்மெண்டோட டியூ போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அலாட்மெண்ட்டுக்கான மணி ரிசீவ் பண்றோம். அப்ப ஃபோர்த் ஒன் அலாட்மெண்ட் மணி ரிசீவ். அலாட்மெண்ட் மணி ரிசீவ். அலாட்மெண்ட் மணி வந்து ரிசீவ் பண்றோம். சோ அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணணும்னா வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா சோ எப்போ போல சோ என்ன பேங்க் அமௌண்ட் வருமா, சோ பேங்க் அக்கவுண்ட் டெட்டார். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட். கிளியர்? டு ஷேர் அலாட்மெண்ட். அப்ப அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். ரெசிப்ட் பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட். சோ ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ் என்னது, அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றோம்.
செகண்ட் அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். தேர்டு அலாட்மெண்ட்டுக்கான டியூ, அலாட்மெண்ட்டுக்கான ரெசிப்ட். சிமிலர்லி ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால். அதாவது ஒரு மணியை ஒரு ஷேர் அப்ளிகேஷன் ஷேருக்கான டோட்டல் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேரோட அமௌண்ட் வந்து 10 rupees வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 10 வந்து ஒரே அமௌண்ட்டா வாங்க மாட்டாங்க. அப்ளிகேஷன்ல கொஞ்சம், அலாட்மெண்ட்ல கொஞ்சம், ஃபர்ஸ்ட் கால்ல கொஞ்சம், செகண்ட் கால்ல கொஞ்சம், தேர்ட் கால்ல கொஞ்சம், அந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க, பார்ட் பார்ட்டா பிரிச்சுக்குவாங்க. சில நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் கால்லயே எல்லா அமௌண்ட்டையும் வாங்கலாம். சில நேரங்கள்ல செகண்ட் காலோட முடிச்சிடலாம், தேர்ட் காலுக்கு வராம செகண்ட் காலோட முடிச்சிடலாம். சில நேரங்கள்ல தேர்ட் கால் வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா தேர்ட் காலுக்கு மேல கொண்டு போவாங்க. சார் அப்ளிகேஷன் பண்றப்ப மொத்த அமௌண்ட்டையும் வாங்குறதுக்கு பாசிபிள் இருக்கா? இருக்கு. அப்ளிகேஷன் கொடுக்கறப்ப டோட்டல் அமௌண்ட்டையும் வாங்குறதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் நமக்கு சம் அந்த மாதிரி வராது. பட் ப்ராக்டிகலா அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. அப்ளிகேஷன் இஷ்யூ பண்றப்பவே டோட்டல் அமௌண்ட்டையும் வாங்குறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்ளிகேஷன்ல கொஞ்சம், அலாட்மெண்ட்ல கொஞ்சம், ஃபர்ஸ்ட் கால்ல கொஞ்சம், செகண்ட்ல கொஞ்சம், தேர்ட்ல கொஞ்சம், அப்படி வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு 90% ஆஃப் தி சம் வந்து இந்த மாதிரி கால் மணில வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நம்ம அது ஓரியன்டா சம் போட போறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அப்ப ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ, அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ன பண்ணும்? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலுக்கு நீங்களே சொல்ல முடியுமா? சொல்லாமா? Come on, good, very nice. என்னது? அலாட்மெண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் காலுக்கான அமௌண்ட், ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ, ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ நீங்களே சொல்லுங்க. குட். அலாட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லுங்க? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் டியூ என்ட்ரி. சிமிலர்லி ஃபர்ஸ்ட் காலுக்கு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா, வெரி நைஸ். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், வெரி நைஸ். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் காலுக்கான ரெசிப்ட், ஃபர்ஸ்ட் காலுக்கான ரெசிப்ட் எப்ப என்ன வரும்? 6th entry. ஃபர்ஸ்ட் காலுக்கான ரெசிப்ட், ஃபர்ஸ்ட் காலுக்கான ரெசிப்ட், ஃபர்ஸ்ட் காலுக்கான ரெசிப்ட் அப்ப என்ன வரும்? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார், பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். அவ்வளவுதான். புரியுதா? அப்ப அலாட்மெண்டோட டியூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல், அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி. அலாட்மெண்ட்டுக்கான ரெசிப்ட் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், ரெசிப்ட் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். இதே மாதிரி செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் சொல்ல முடியுமா? செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான வாட் இஸ் தி டியூ என்ட்ரி? ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் டியூ என்ட்ரி, ரெசிப்ட் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இதுதான் அக்கவுண்டிங் ப்ராசஸ். கிளியரா? அக்கவுண்டிங் ப்ராசஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ரைட். இப்ப சம் போமா? வாங்க. சம் நம்பர் 1. சம் நம்பர் 1. இஷ்யூ ஃபார் ஃபியூச்சர் இஷ்யூ. ஸோ எல்லாமே டோட்டலா வர மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சம்மா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஹெட்டிங்ல இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம என்னென்ன ஹெட்டிங்ல பார்க்க போறோம்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு ஹெட்டிங் என்னப்பா? இன்ட்ரோடக்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? இன்ட்ரோடக்ஷன் பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஷேர் இஷ்யூட் அட் பார்ல இருக்கோம். ஷேர் இஷ்யூட் அட் பார்னா என்ன சார்? ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesனா 10 rupeesக்கு இஷ்யூ பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு par வேல்யூ. 10 rupees ஷேர 10 rupeesக்கு இஷ்யூ பண்றோம், தட் இஸ் par. 10 rupees ஷேர 8 rupeesக்கு இஷ்யூ பண்றப்ப டிஸ்கவுண்ட். 10 rupees ஷேர 12க்கு இஷ்யூ பண்றது, தட் இஸ் கால்டு பிரீமியம். புரியுதா? ஓகே. 10 rupees ஷேர 10 rupeesக்கு இஷ்யூ பண்ணோம்னா par. 10 rupees ஷேர 8க்கு இஷ்யூ பண்ணோம்னா டிஸ்கவுண்ட். 10 rupees ஷேர 12க்கு இஷ்யூ பண்ணோம்னா பிரீமியம். அவ்வளவுதான். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, 10 rupees ஷேர 10 rupeesக்கு இஷ்யூ பண்ணோம்னா பார்னு சொல்றப்பலவா இதோட அக்கவுண்டிங் என்ட்ரியில இருக்கணும். புரியுதா? முதல்ல இந்த அக்கவுண்டிங் என்ட்ரி போட்டு ஒரு ஒவ்வொன்றா நம்ம போட ஆரம்பிக்கலாம். ரைட். இப்ப ஷேர் இஷ்யூட் அட் பார்ல இருக்கும். சோ அதோட ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சோ 6th entry ஒரு ரீகால் பண்ணிடலாமா? வாட் இஸ் 6th entry நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். வாட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர், இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன். வந்த அமௌண்ட் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். அலாட்மெண்ட்டுக்கான டியூ. தேர்ட் வந்து அலாட்மெண்ட்டுக்கான டியூ
share allotment account debtor to share capital. Fourth, allotment money received, bank account debtor to share allotment. Fifth one, first call due entry, share first call account debtor to share capital. Receipt, bank account debtor to share first call. And second and final call due entry, share second and final call account debtor to share capital. Receipt, bank account debtor to share second and final call. ஓகே, இதுதான் நம்ம ஷேர் பார் வேல்யூ இஷ்யூ பண்றதுக்கான அக்கவுண்டிங் என்ட்ரிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா என்னங்கிறது? ரைட், சம் நம்பர் 1. சம் நம்பர் 1 வாங்க. A company invited application for 10,000 equity shares of ₹50 each payable. அப்போ 10,000 shares வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்றாங்க. அதுல அப்ளிகேஷன் மணி ₹15, allotment ₹20, first and final call ஒரே கால் தான், first and final call எவ்வளவுனா 15. என்னது? அப்ளிகேஷன் மணி வந்து 15, allotment மணி எவ்வளவுப்பா? 20, first and final call ஓட அமௌண்ட் எவ்வளவுப்பா? 15. சோ முதல்ல டோட்டலா ஆட் பண்ணோம்னா 50 வருதாங்கிறது பாத்துக்கோங்க. ஃபார்வர்ட் வேல்யூ வந்து கரெக்டா வருதுன்னு பாருங்க. கரெக்டா வருது. ரைட்டா? இப்போ ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிஸா போக ஆரம்பிக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன். சோ அப்ளிகேஷன் மணி எவ்வளவு சொல்லிருக்கீங்க? அப்ளிகேஷன் மணி 15 இல்லையாப்பா? அப்ளிகேஷன் மணி வந்து 15. ரைட். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி நம்ம சொன்னோம், ஷேர் இஷ்யூ பண்றப்ப அப்ளிகேஷன் மணி ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றதுக்கு முதல் ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணோம்னா வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் application account. Debit what comes in? Cash or bank. Credit what goes out? Share application. அப்போ இங்க இந்த சம்ல எவ்வளவு ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம்? 10,000 ஷேர்ஸ். அப்ப 10,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி எவ்வளவுமா? 15. அப்ப 10,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி 15. அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 10,000 into 15, 10 பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் 10,000 into 15, 10,000 into 15. புரியுதா? வந்த அமௌண்ட் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கரெக்ட்? வந்த அமௌண்ட் ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்ப டோட்டல் எவ்வளவு? 1,50,000. சோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் 1,50,000, 1,50,000. செகண்ட் என்ட்ரி புரியுதா? முதல்ல அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, வந்த அப்ளிகேஷன் மணி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். மூணாவது அலாட்மெண்ட்டுக்கான டியூ. ரைட். அலாட்மெண்ட் மணி எவ்வளவுப்பா? அலாட்மெண்ட் மணி வந்து 20. எவ்வளவு ஷேரு? 10,000 ஷேர்ஸ். முதல்ல அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி. அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி என்னது? ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். அப்ப 10,000 into 20. So 10,000 into 20, 2 lakh. அப்ப ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். What is the journal entry? ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் 10,000 into அலாட்மெண்ட் பண்ணி வந்து 20. அடுத்து அலாட்மெண்ட்டுக்கான ரெசிப்ட். அலாட்மெண்ட்டுக்கான ரெசிப்ட் என்ன வரும்? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட் வர மாதிரி போடணும். சோ பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 2 lakh டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட்மெண்ட் எவ்வளவுமா? 2 lakh. புரியுதா? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் இருக்கும். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் இருக்கும். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ என்ட்ரி. ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஒரே என்ட்ரி தான். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான டியூ என்ட்ரி. அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளவு அமௌண்ட்? 10,000 ஷேர்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட் எவ்வளவுமா? 15. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான அமௌண்ட் வந்து 15. அப்ப முதல்ல டியூ என்ட்ரி. டியூ என்ட்ரின்னு வரணும் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். ஹவு மச்? 10,000 into 15. So 1,50,000, 1,50,000. அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான ரெசிப்ட் என்ட்ரி. பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் 1,50,000, 1,50,000. கிளியர்? அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன வரணுமோ? முதல்ல அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். செகண்ட் வந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். அடுத்து அலாட்மெண்ட்டுக்கான டியூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். ரெசிப்ட் பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான டியூ ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். அடுத்து ரெசிப்ட் பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். கிளியர்? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா பேலன்ஸ் ஷீட் போடணும். சோ முதல்ல பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்.
முதல்ல பேலன்ஸ் ஷீட்டோடைய ஃபார்மேட் என்ன அப்படிங்கறத பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஷெட்யூல்டு 3 உடைய பேலன்ஸ் ஷீட் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஷெட்யூல்டு 3 உடைய பேலன்ஸ் ஷீட் என்னது? முதல்ல ஈக்விட்டி ஷேர்ஸ்ல ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ங்கிற கேட்டீங்களா என்னென்ன வரும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஃபண்ட் அப்படிங்கிறது 2, ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்தது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது டிபெஞ்சர்ஸ் எல்லாமே. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போதைக்கு பேலன்ஸ் ஷீட்டை என்னங்கிறது பாத்துங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வர்றப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட்டை டெப்தா பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஷேர் தான் நம்மளுக்கு இங்க மெயின் ஹீரோ. பட் அதுல பேலன்ஸ் ஷீட்ல எப்படி போடுவோம் அப்படிங்கிற என்ட்ரி மட்டும் பார்த்தா போதும். சோ இப்போ உங்களுக்கு லைட் பிக்சர் மட்டும் தான் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். சோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்னன்னு வரணும்? ஷேர் கேபிட்டல், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல ஷேர் கேபிட்டல், அடுத்தது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், அடுத்து என்ன வருது? நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ். அடுத்து அசெட் சைட்ல என்ன வரணும்னா நான் கரண்ட் அசெட்டுக்கு பிக்ஸ்ட் அசெட், கரண்ட் அசெட்டுங்கிறது கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். புரியுதா? ஜஸ்ட் அவுட் பிக்சர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிருக்குது அப்படின்னா ஷேரை இஷ்யூ பண்ணிருக்கோம். அப்ப நம்மளுக்கு ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சிமிலர்லி ஷேர் இஷ்யூ பண்றப்ப கேஷ் நம்மளுக்கு வரும். அப்ப சிமிலர்லி கேஷும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப முதல்ல ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட்ல ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 போடணும். ஷேர் கேபிட்டல்ங்கிற ஹெட்டிங் வரும். அப்ப நோட் நம்பர் 1 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூட், சப்ஸ்கிரைப்டு, கால்ட் அப், பெய்ட் அப். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இஷ்யூ பண்ணது, கால்ட் அப் பண்ணது, பெய்ட் அப் பண்ணது எல்லாம் எவ்வளவுதான்? 10,000 ஷேர்ஸ். அதோட மொத்த ரேட் எவ்வளோட? 50. சோ 5 lakh. அதுல ஏதாவது கால்சினரியஸ் இருந்துச்சா? இல்ல. அப்ப 5 lakh. அப்ப இந்த 5 lakh தான் நம்மளுடைய ஷேர் கேபிட்டல். புரியுதா? இது நோட் நம்பர் 1 போட்டு நம்ம நோட் நம்பர் 1ல கொண்டு போறோம். புரிஞ்சுட்டீங்களா? நோட் நம்பர் 1 போட்டு போடணும். இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு, கால்ட் அப், பெய்ட் அப் மைனஸ் கால்சினரியஸ். இங்க சம்பளம் வந்து எந்த விதமான கால்சினரியஸும் கிடையாது. அப்ப இஷ்யூ பண்ணது, கால்ட் அப் பண்ணது, பெய்ட் அப் பண்ணது எல்லாமே 10,000 ஷேர்ஸ் 50 rupeesக்கு இஷ்யூ பண்ணிருக்கோம், கால்ட் அப் பண்ணிருக்காங்க, எல்லாருமே பெய்ட் அப் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து டிஃபால்ட் எதுவுமே கிடையாது. அப்ப 5 lakh மைனஸ் யாராவது கட்டா போட்டிருக்காங்களா? இல்ல, எல்லாருமே பே பண்ணிட்டாங்க சார். அப்ப நில்லு. சோ டோட்டலா பார்க்கணும்னா 5 lakh. அப்ப ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிற கேட்டீங்க 5 lakh. சிமிலர்லி அசெட் சைட்ல இன்க்ரீஸ் ஆகும். லைபிலிட்டி சைடு ஈக்குவல் டு அசெட் சைடு. கரெக்டா வரணுமா? அப்ப அசெட்ல என்ன சார் இன்க்ரீஸ் ஆகும்னா கேஷ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டேலி பண்ணோம்னா 5 lakh, இங்கேயும் 5 lakh. சோ ஃபர்ஸ்ட் சம் புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் சம் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா பார் வேல்யூல ஷேரை இஷ்யூ பண்ணோம்னா என்னங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? பார் வேல்யூல ஷேர் இஷ்யூ பண்ணோம்னா வாட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி? ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு வந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தேர்ட் ஒன் அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி, அடுத்த அலாட்மெண்ட்டுக்கான ரெசிப்ட் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ என்ட்ரி, ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ என்ட்ரி, ஃபர்ஸ்ட் காலுக்கான ரெசிப்ட் என்ட்ரி. ஓகே, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட், செகண்ட் வந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தேர்ட் ஒன் அலாட்மெண்ட்டுக்கான டியூ, ஃபோர்த் ஒன் அலாட்மெண்ட்டுக்கான ரெசிப்ட், ஃபிஃப்த் ஒன் ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ, சிக்ஸ்த் ஒன் ஃபர்ஸ்ட் காலுக்கான ரெசிப்ட், நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான டியூ, நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபைனலுக்கான காலுக்கான ரெசிப்ட் என்ட்ரி. கிளியர்? இப்ப எந்த ஹெட்டிங்ல இருக்கும் அப்படின்னா ஷேரை பார் வேல்யூல இஷ்யூ பண்ணா என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஷேரை பார் வேல்யூல இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ், அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் என்னென்ன வரும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். அக்கௌண்டிங் என்னென்னலாம் நம்மளுக்கு வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இங்க இருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம எங்க போறோம்? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், பிரீமியம் வந்தா எப்படி, கால்சின் ஏரியஸ் வந்தா எப்படி, கால்சின் அட்வான்ஸ் வந்தா எப்படி, இன்ட்ரெஸ்ட் வந்தா எப்படி, ஃபர் ஃபீச்சர் வந்தா எப்படி, ஃபர் ஃபீச்சர் ரீஇஷ்யூ வந்தா எப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்த்துட்டே வரப்போறோம். இப்போ நம்ம இருக்கிறது ஷேர் இஷ்யூ பண்றப்ப பார் வேல்யூல இஷ்யூ பண்ணணும்னு என்னன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஷேர் இஷ்யூ பார் வேல்யூல இஷ்யூ பண்ணா என்னங்கிறது பார்த்து வரோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் மூவ் ஆகலாமா? ரைட், வாங்க செகண்ட் சம் வாங்க. Second sum. B Limited made an issue of 10 lakh equity shares of 10 each. 10 lakh equity shares of 10 each. அதுல வந்து அப்ளிகேஷன் மணி வந்து 2, அடுத்தது 4 வந்து அலாட்மெண்ட் மணி, 4 வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி.
செக் பண்ணிடலாமா? அப்ளிகேஷன் எவ்வளோப்பா? 2. அலாட்மெண்ட் எவ்வளோமா? 4. அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 4. அப்போ டோட்டலி 10 வருதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிக்கணும். முதல்ல இதை செக் பண்ணிட்டு தான் என்ட்ரிஸ் நம்ம போட ஆரம்பிக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்போ சம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட், சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு எவ்வளோமா? 10,000 shares. அதோட அப்ளிகேஷன் மணி எவ்வளோட? 2. அப்ப 10,000 into 220 lakh. What's the generally bank account data to share application account? 20 lakh. 20 lakh. புரியுதா? முதல்ல அப்ளிகேஷன் மணி ரிசீவ் வந்த அப்ளிகேஷன் மணி எதுக்கு மாத்திக்கணும்? ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வாட் இஸ் ஜெனரல் என்ட்ரி? ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். தி சேம் என்ட்ரி, சேம் அமௌண்ட் 20 lakh. புரியுதா? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. செகண்ட் வந்த அப்ளிகேஷன் மணி ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது அலாட்மெண்ட்டுக்கான டியூ. அலாட்மெண்ட்டோட அமௌண்ட் எவ்வளோப்பா? 4 rupees. ஷேர்ஸ் எவ்வளோ மக்கள்? 10 lakh. ஸோ 10 lakh 4 rupees. ஸோ அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி என்னது? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் 10 lakh into 4 equal to 40 lakh. அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் 40 lakh. புரியுதா? அலாட்மெண்ட் மணிக்கான ரெசிப்ட் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் சேம் அமௌண்ட். சோ 40 lakh. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஒரே கால் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான டியூ என்ட்ரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான ரெசிப்ட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான டியூ என்ட்ரி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். எவ்வளவு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான அமௌண்ட்? 4 rupees. 10,000 shares at rupees 4. 10,000 shares at rupees 4. Journal entry equity share first and final call account data to share capital the same 40 lakh. Receipt entry the same 40 lakh. Clear? So balance sheet போடலாமா? balance sheetல shareholders ஓட fund என்னன்னு வரும்? equities and liabilitiesல shareholders ஓட fundங்கிற ஹெட்டிங்ல share capital, reserve and surplus. அடுத்தது non current liabilities, அடுத்து current liabilities. asset side என்னன்னு வரணும்? non current asset, current assetங்கிற ஹெட்டிங்ல என்ன வரும் நம்மளுக்கு? cash. இப்போ shareholders ஓட ஃபண்ட்ல பார்க்கணும். அப்ப இதுல என்ன பண்ணணும்? shareholders ஓட ஃபண்ட்ல share capitalல note number 1. அப்ப note number 1 வாங்க. note number 1ல issued, subscribed, called up, paid up எல்லாமே 10 lakh shares at rupees 10. அப்ப 10 lakh shares at rupees 10 மேல வந்து 3 0 கட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த அமௌண்ட் எழுதணும்னா போதும். சோ மேல 3 0 கட் பண்ணிட்டோம்னா 10,000. சோ இங்கேயும் கேஷ்ல 10,000. கிளியர்? அப்போ ஒரு ஷேரை வந்து பார் வேல்யூல இஷ்யூ பண்ணோம்னா வாட் இஸ் தி அக்கவுண்டிங் என்ட்ரிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? நெக்ஸ்ட் வாங்க. அடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஷேரை வந்து பார் வேல்யூல இஷ்யூ பண்ணா என்னங்கிறத நம்ம பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்துக்கிட்டீங்க நம்ம பார்க்கறது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார்? ரைட், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 shares வந்து நம்ம பப்ளிக்கு இஷ்யூ பண்றோம். 10,000 shares வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்றோம். பப்ளிக் வந்து 10,000மே எல்லாமே கரெக்டா வாங்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கு பேரு பார் சப்ஸ்கிரிப்ஷன் பேரு. நீங்க இஷ்யூ பண்ணது எல்லாமே கரெக்டா பப்ளிக் எல்லாமே வாங்கிட்டாங்க சார் அப்படின்னா அதுக்கு பேரு பார் சப்ஸ்கிரிப்ஷன். 10,000 shares நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். ஆனா பப்ளிக் வந்து 12,000 sharesக்கான அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இப்ப காலேஜ்ல ஆக்சுவலாவே சீட் வந்து ட்ரிபிள்இன்னு வச்சு ஏதாவது பிகாம் வச்சுக்கலாம். பிகாம்க்கு 60 சீட் தான் இருக்குது மொத்தம். ஆனா 60 அப்ளிகேஷன் தான் கொடுப்பாங்களா? அப்படி இல்லை. யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் கேட்கறாங்களோ எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. 60 சீட்டுக்கு 600 அப்ளிகேஷன் கூட மூவ் ஆகும். அப்ப 60 சீட்டுக்கு 600 அப்ளிகேஷன்ஸ் மூவ் ஆயிருக்கு. 600 அப்ளிகேஷன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்னது? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். 60 சீட்டுக்கு 60 அப்ளிகேஷன் தான் கரெக்டா வாங்கி போயிருக்காங்க அப்படின்னா பார் சப்ஸ்கிரிப்ஷன். 60 சீட்டுக்கு யாருமே அந்த கோர்ஸை சூஸ் பண்ணவே இல்லை. வெறும் 40 மெம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். புரியுதுங்களா? அப்ப 10,000 shares நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். 10,000மே பப்ளிக் வந்து வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு பார் சப்ஸ்கிரிப்ஷன். 10,000 shares இஷ்யூ பண்ணிருக்கோம்.
இப்ப 12,000க்கான 12,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். 10,000 நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். ஆனா நம்ம கம்பெனியோட குட்வில்ல பார்த்துட்டு யாருமே வரல. ஒரு 8,000 தான் அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேரு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். புரியுதா? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருச்சு. நம்மகிட்ட இப்போ 10,000 ஷேர்ஸ் தான் இருக்கு. பட் 12,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஆக்டிவிட்டி நம்பர் 1, எக்ஸ்ட்ரா எவ்வளவு வந்திருக்கு? 2,000 வந்திருக்குதா? அத ரீஃபண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரீஃபண்ட் பண்ணலாம். எவ்வளவு? 2,000 எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்ப 2,000மே ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா அப்ப 10,000க்கு மட்டும் நம்ம 10,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் 10,000 ஷேர்ஸ் வந்து நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு பார்ட். எக்ஸ்ட்ரா வர்றத நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்தத நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம். செகண்ட் பார்ட், எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 12,000 ஷேர்ஸ் கேட்டிருக்காங்க. 12,000 ஷேர்ஸ்க்கு நம்ம 10,000 ஒதுக்கணும். அப்படின்னா சிம்பிளிஃபைடு பண்ணா என்ன வருது? 10:12, தட் இஸ் 5:6 அப்படின்னு. என்னடா 6 கேட்டவங்களுக்கு 5 தரோம். இப்ப 6 கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சார் உங்களுக்கு இப்ப 6 கேட்டிருக்கீங்க, இப்ப எங்கனால 6 தர முடியாது, ஏன்னா ஷேர்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. இப்போதைக்கு நாங்க 5 தர்றோம், பின்னாடி லேட்டரா நாங்க வந்து மூவ் பண்றோம்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த இதுக்கு பேரு ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். புரியுதா? ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். இந்த ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போதைக்கு ஜஸ்ட் என்னங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ பார் சப்ஸ்கிரிப்ஷன்னா 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம், 10,000க்கான அப்ளிகேஷன் பண்ணி கரெக்டா வந்திருந்ததுன்னா அது பேர் பார் சப்ஸ்கிரிப்ஷன். 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம், 12,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் பண்ணி வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஒன்னு ரீஃபண்ட் பண்ணிடுவோம், எக்ஸ்ட்ரா வந்ததை நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம். ஆர் எக்ஸ்ட்ரா வந்ததை ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணலாம். ப்ரோரேட்டானா தெரியுதா? இப்போ 12, இப்போ இந்த மாதிரி தான் 6 கேட்டவங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? நம்ம 5 கொடுப்போம். 6 கேட்டவங்களுக்கு 5. அப்ப 12,000 கேட்டவங்களுக்கு எவ்வளவு கொடுப்போம்? 10,000 தருவோம். ஏன்னா இருக்கிறது 10,000 தானே. அப்ப 10,000 தான் நம்மளால தர முடியும். அப்ப 12,000 கேட்டிருந்தீங்கன்னா 10,000 தரலாம். ஸோ லேட்டரா நாங்க அந்த மாதிரி பின்னாடி கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு அவங்களை கூல் பண்றது. ஏன்னா இல்லைன்னா பப்ளிக் வந்து நம்ம கூல் பண்ணாம எல்லாத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனியோட குட்வில் வந்து கெட்டுரும். அப்ப கம்பெனியோட குட்வில் ஃபால் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஷேரோட வேல்யூ நம்மளுக்கு டவுன் ஆயிரும். அதனால அவங்களை கூல் பண்றதுக்காக அனதர் ஆக்டிவிட்டி வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்ல எப்படி சம் போடலாங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரீஃபண்ட் வர்றது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எங்க இருக்கோம் நம்ம அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கோம். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எக்ஸஸா வந்ததை ரீஃபண்ட் பண்றது மாதிரி நம்ம சம் போடலாம். ஓகே, எக்ஸஸா வந்ததை நம்ம ரீஃபண்ட் பண்ற மாதிரி போடலாம். பார்க்கலாமா? சம் பார்க்கலாம் வாங்க. எக்ஸஸா வந்ததை நம்ம ரீஃபண்ட் பண்ண போறோம். இப்போ நார்மலா நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்றீங்க. அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணா வாட் இஸ் தி ஜேர்னல் என்ட்ரி? அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ லிமிடெட்ங்கிற கம்பெனி, ஏ லிமிடெட் வந்து 10,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஏ லிமிடெட்ங்கிற கம்பெனி 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி வந்து அப்ளிகேஷன் வந்து 2 rupees, அலாட்மெண்ட் வந்து 3, ஃபர்ஸ்ட் கால் வந்து 2, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 3. இப்படி வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 10 rupees ஷேரோடைய ரேட். கிளியர்? 10 rupees வந்து ஷேரோட ரேட். இப்போ 10,000 ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா பப்ளிக் வந்து 12,000க்கான அப்ளிகேஷன் மணி நம்மளுக்கு வந்திருக்கு. 12,000க்கான அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு. அப்ப எக்ஸஸா எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 2,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த 2,000 நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரிஜெக்ட் பண்றோம். 2,000 நம்ம ரிஜெக்ட் பண்ற மாதிரி என்ட்ரி. கிளியர்? போலாமா? இப்போ முதல்ல அப்ளிகேஷன் மணி ரிசீவ். அப்ளிகேஷன் மணி ரிசீவ்க்கு வாட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி? அப்ளிகேஷன் மணி ரிசீவ்க்கு வாட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி? ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல். சரி, பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன். இல்லையா? அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணணும். வாட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார்.
பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இந்த அப்ளிகேஷன் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இப்போ ஷேர் அப்ளிகேஷன்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கோம்? 10,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணிருக்கோம். ஆனா 12,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். அப்ப எவ்வளவு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அதான் நம்ம எழுதணும். சார் நம்ம இஷ்யூ பண்ணது 10,000 சார். 10,000 தான் சார் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்க. ஆனா 12,000க்கான அப்ளிகேஷன் மணி வாங்கிருக்கீங்கல்ல. அப்ப வாட் இஸ் தி அக்கவுண்டிங் என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் 12,000 shares into 12,000 shares into அப்ளிகேஷன் மணி எவ்வளவு? 2 rupees. அப்ப 12,000 into 2, 12,000 into 2. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். 10,000 shares நீங்க இஷ்யூ பண்ணாலும் 12,000க்கான அப்ளிகேஷன் மணி நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்கல்ல. அப்ப இந்த 12,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். புரியுதா? வந்த அப்ளிகேஷன் மணிய ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். என்ன சார் பண்ணணும்னா, இங்க ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கிறதுனால எக்ஸஸ் எவ்வளவு வந்துச்சோ அதை ரீஃபண்ட் பண்ணணும். எக்ஸஸ் எவ்வளவு வந்திருக்கு? 2,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி எக்ஸஸா நீங்க வாங்கியிருக்கீங்க. இந்த 2,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணிய திருப்பி அவங்களுக்கே கொடுத்துரும். தட் இஸ் ரீஃபண்ட் பண்ணும். ரீஃபண்ட் பண்றதுக்கு என்ன சார் ஜர்னல் என்ட்ரி? நீங்க ரெசிப்ட்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போடுறீங்க? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன்ங்கிறது ரெசிப்ட் என்ட்ரி. அப்ப ரீஃபண்டுக்கு என்ன என்ட்ரி? ரெசிப்ரோக்கல் என்ட்ரி. அப்ப ரெசிப்ரோக்கல் என்ட்ரி என்ன சார் ஒரு ரீஃபண்டுக்கு? ரெசிப்ரோக்கல் என்ட்ரி. ரெசிப்ரோக்கல் என்ட்ரி அமௌண்ட் ரீஃபண்ட். எக்ஸஸ் அமௌண்ட் ரீஃபண்ட். எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம ரீஃபண்ட் பண்ண போறோம். அப்ப ரீஃபண்ட் பண்றதுக்கு என்ன என்ட்ரினா ரிவர்ஸ் என்ட்ரி. அமௌண்ட் ரிசீவ் பண்றதுக்கு பேங்க் அக்கவுண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன்னா அப்ப திருப்பி அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னா ரெசிப்ட் என்ட்ரி. வாட் இஸ் தி ரெசிப்ட் என்ட்ரி அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க். எவ்வளவு சார் நீங்க திருப்பி தர்றீங்க? திருப்பி நாங்க எவ்வளவு தரோம்னா 2,000 ஷேர்ஸுக்கான அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு சார், அதான் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறோம். எவ்வளவு எக்ஸஸா வாங்கணுமோ அதை அவங்களுக்கே நம்ம திருப்பி கொடுத்துறோம். ஏன்னா நம்ம இருக்கிறதே 10,000 தான். நீங்க 12,000 போட்டிருந்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கிற 2,000 ஷேர்ஸோட அமௌண்ட் 2,000க்கு எங்கனால வந்து எக்ஸஸா இருக்கிறதுக்கு எங்கனால ஷேர் தர முடியாது. அப்புறம் எக்ஸஸா வந்து 2,000 நம்ம ரீஃபண்ட் பண்ணோம். அப்ப ரீஃபண்டுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? ரெசிப்ரோக்கல் என்ட்ரி. ரெசிப்ட்க்கு டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். அப்ப ரீஃபண்டுக்கு என்ன சார் என்ட்ரி? ரீஃபண்டுக்கு கிரெடிட் டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் நம்ம போட்டோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி இப்ப அப்ளிகேஷனுக்கு நம்ம ரீஃபண்ட் பண்றோம். அப்ப ரீஃபண்டுக்கு என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் என்ட்ரி. புரியுதா? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன்ங்கிறது நமக்கு அமௌண்ட் வாங்குறதுக்கான என்ட்ரி. ரீஃபண்டுக்கு என்ன சார்? ரெசிப்ரோக்கல் போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகி போயிடும். இப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்டெப் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். புரியுதா? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஸ்டெப் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்றோம். என்ன ஸ்டெப் சார்? என்ன ஸ்டெப்பு அப்படின்னா எக்ஸஸா வந்ததை நம்ம ரீஃபண்ட் பண்றதுக்கான ஜர்னல் என்ட்ரி. எக்ஸஸா வந்ததை ரீஃபண்ட் பண்றதுக்கான ஜர்னல் என்ட்ரி எக்ஸ்ட்ரா போடும். ரைட். இப்ப எக்ஸஸா வந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரீஃபண்ட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது வந்த அப்ளிகேஷன் மணியை நம்ம ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா? அப்ப நம்மகிட்ட இப்ப எவ்வளவு அப்ளிகேஷன் மணி இருக்கு? 10,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி தான் இருக்கு. சார் நீங்க வாங்குறது 12,000 சார். 12,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி வாங்கினாலும் 2,000 நம்ம கொடுத்துட்டோம்ல. இப்ப பேலன்ஸ் அப்ப எவ்வளவு இருக்கும்? 10,000 தான் இருக்கும். அப்ப அந்த 10,000 மட்டும் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சோ அப்ப தேர்ட் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் வந்து நம்ம எதுக்கு மாத்தணும்? நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு மாத்தணும். அப்ப ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு மாத்துங்க. அப்ப ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு மாத்தணும். அப்ப ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. வாட்ஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி? ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப வாட் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி? ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்னன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல்.
How much? 10,000 into 2, 10,000 into 2. அப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 என்ட்ரியில தான் சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் மீதி அலாட்மெண்ட் டியூ சேம் 10,000 ஷேர்ஸ்க்கு. அலாட்மெண்ட் ரெசிப்ட் 10,000 ஷேர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ 10,000 ஷேர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் காலுக்கான ரெசிப்ட் 10,000 ஷேர்ஸ்க்கு. செகண்ட் ஃபைனல் கால் 10,000 ஷேர்ஸ். சார் 12,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் சார். அதான் 2,000 ரிஃபண்ட் பண்ணிட்டோம்ல. இப்போ நம்மகிட்ட எவ்வளவுதான் இருக்கும்? 10,000 தானே இருக்கும். கிளியர்? அப்போ ஒரே ஒரு ஸ்டெப், இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிஷனலா பண்ணணும். என்ன பண்ணோம்னா எக்ஸஸா வாங்கினதை ரீஃபண்ட் பண்றதுக்கான ஜேர்னல் என்ட்ரி மட்டும் எக்ஸஸா வரும். எதுல? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ரீஃபண்ட் பண்ணிட்டோம். கிளியர்? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல 2 ஆக்டிவிட்டி. ஒன்னு ரீஃபண்ட் பண்ணலாம், ஆர் எக்ஸஸா வந்ததை ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணலாம். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்னது? எக்ஸஸா அப்ளிகேஷன் வாங்குறோம்ல, அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம், 12,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு, அப்ப ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்ப எக்ஸஸா வந்ததை ஒண்ணு நீங்க ரீஃபண்ட் பண்ணிடலாம், ஆர் ப்ரோரேட்டா பண்ணலாம். ப்ரோரேட்டா பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம், ரீஃபண்ட் பத்தி பார்க்கலாம். அப்ப ரீஃபண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு புரியுதா உங்களுக்கு? முதல்ல எவ்வளவு அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்களோ அதை அப்படியே போட்டணும். ரெண்டாவது ரீஃபண்டுக்கான என்ட்ரி, மூணாவது டிரான்ஸ்பர் பண்றதுக்கான என்ட்ரி, நாலாவது அலாட்மெண்ட்ல இருந்து சேம் சிமிலர்லி எப்போ போல நம்ம போட்டுறோம். கிளியர்? ரைட். சம் நம்பர் 3 போலாமா? சம் நம்பர் 3. சம் நம்பர் 3. சம் நம்பர் 3 நம்ம என்ன பார்க்கறோம்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். கிளியர்? ரைட். பார்க்கலாமா? B Limited issued 10 lakh equity shares of 10 each. B Limited issued 10 lakh equity shares of 10 each. Okay. B Limited issued 10 lakh equity shares of 10 each, payable 2 on application, 4 on allotment, 4 on first and final call. What is this? Application வந்து 2 rupees. Application 2 rupees. Allotment வந்து 4. அப்புறம் first and final call வந்து 4 rupees. அப்ப டோட்டலா 10 rupees. புரியுதா? இத ஃபர்ஸ்ட் முதல்ல செக் பண்ணிக்கணும். ரைட். சப்ஸ்கிரிப்ஷன் were received for 12 lakh shares. அப்ப 10 lakh shares தான் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். பட் 12 lakh sharesக்கான அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். அப்ப எவ்வளவு எக்ஸஸா வாங்கியிருக்கீங்க? 2 lakh. அப்ப இந்த 2 lakh நம்ம என்ன பண்ண போறோம்? ரீஃபண்ட் பண்ண போறோம். 2 lakh என்ன பண்ணணும்? ரீஃபண்ட் பண்ணணும். இங்க கொடுத்திருக்காங்க the application in respect of 2 lakh shares were refunded. எக்ஸஸா வாங்குனதை நம்ம ரீஃபண்ட் பண்ண போறோம். கிளியர்? போலாமா? சம் போலாமா? So first journal entry. First journal entry. What is the first journal entry? Bank account application money received. Bank account data to share application account. Bank account data to share application account. எவ்வளவு ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம்? 12 lakh equity ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிருக்கோம். சார் நீங்க இஷ்யூ பண்ணது 10 lakh. 10 lakh ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணோம். 10 lakh அப்ளிகேஷன் தான் நம்ம 10 lakh ஷேர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்ப 10 lakh அப்ளிகேஷன் வராம நமக்கு 12 lakh ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு. அப்ப எவ்வளவு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அதான் இருக்கும். சோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 12 lakh into 2 3 0 கட் பண்ணிருக்கோம். சோ அப்ப 12 lakh into 2 னா எவ்வளவு இருக்குமா? 2400. 2000 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 2400 2400. கிளியர்? செகண்ட் என்ட்ரி என்ன பண்ணணும்னா ரீஃபண்ட் என்ட்ரி. ரீஃபண்ட் வந்து இப்ப எவ்வளவு ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு? 10 lakh ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். பட் 12 lakh அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு. அப்ப இந்த 2 lakh நம்ம ரிஜெக்ட் பண்றோம். அப்ப 2 lakh வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ண போறோம். அப்ப 2 lakh ரீஃபண்ட் பண்றதுக்கு என்ன சார் பண்றது? இந்த என்ட்ரியோட ரிவர்ஸ் என்ட்ரி. இப்ப ரிவர்ஸ் என்னன்றது? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். தட் இஸ் ரீஃபண்ட் என்ட்ரி. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். எவ்வளவு ஷேர்? 2 lakh ஷேர்ஸ் நம்ம ரீஃபண்ட் பண்ண போறோம். அப்ப 2 lakh இன்டு அப்ளிகேஷன் மணி எவ்வளவுமா? 2. அப்ப 2 இன்டு பண்ணோம்னா எவ்வளவு? 400 400. 3 0 அங்க கட் பண்ணிருக்கோம்ப்பா. சோ 3 0 இங்க வந்து கட் ஆயிருக்கு. ஓகே கிளியர்? 3 0 வந்து இங்க கட் ஆயிருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் எப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிருக்கோம், எக்ஸஸா இருக்கிறத ரீஃபண்ட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸா இருக்கிறத ரீஃபண்ட் பண்ணியாச்சு. அப்ப 12 lakh ஷேர்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணாலும்
2 lakh நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்ப நம்ம இப்ப நம்ம கையில எவ்வளவு இருக்குது? 10 lakh equity shares தான் இருக்கு. அப்ப 10 lakh இப்ப இங்க இருந்து எல்லாமே 10 lakh தான் போகும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணி வந்தா நம்ம எதுக்கு மாத்தோம்? நம்ம ஷேர் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா? ஆனா எத்தனை ஷேர்ஸ் தான்? எவ்வளவு ஷேர்ஸ் தான்? 10 lakh ஷேர்ஸ் தான். அப்ப 10 lakh ஷேர்ஸ் இன்டு எவ்வளவு வந்தது? 10 lakh ஷேர்ஸ் இன்டு அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளவுமா? 2. 10 lakh இன்டு 2 20 lakh. 3 0 கட் பண்ணோம்னா அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். 3 என்ட்ரி உங்களுக்கு புரியுதா? முதல்ல அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. அப்ளிகேஷன் மணி எவ்வளவு சார் வாங்கியிருக்கீங்க? 12 lakh ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. எக்ஸஸா வாங்கின 2 lakh ரீஃபண்ட் பண்றதுக்கான என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி. அண்ட் தேர்ட் என்ட்ரி, இப்ப எவ்வளவு நம்ம கிட்ட ஷேர் இருக்குதோ அதை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய என்ட்ரி. இப்ப எவ்வளவு இருக்குன்னா 10 lakh தான் இருக்கு. 12 lakhல 2 lakh ரீஃபண்ட் பண்ணியாச்சு. இப்ப 10 lakh தான் இருக்கு. 10 lakh மட்டும் ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய என்ட்ரி. ஓகே, அடுத்து அலாட்மெண்ட்டுக்கான டியூ, அலாட்மெண்ட்டுக்கான ரிசிப்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனலுக்கான டியூ, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனலுக்கான ரிசிப்ட். அவ்வளவுதான். இது நார்மலா எப்பவும் போல எல்லாத்துக்கும் எது போடணும்? 10 lakh ஷேர்ஸ் போடணும். போலாமா? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். அலாட்மெண்ட் அமௌண்ட் அளவு 4. ஷேர் அமௌண்ட் அளவுப்பா ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவுனா 10 lakh. அப்ப 10 lakh into 4 அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். அப்ப 10 lakh into 4 3 0 கட் பண்ணிட்டோம்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா 4000 டு ஷேர் கேபிட்டல் 4000. புரியுதா? வந்த கேபிட்டல் எதுக்கு மாத்திக்கிறோம் நம்ம? சரி, அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கான ரெசிப்ட் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் காலுக்கான டியூ. ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவுதான்? 4 rupees தான். அப்ப 10 lakh into 4 the same. ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா 4000 டு ஷேர் கேபிட்டல் 4000. இப்ப ரெசிப்ட் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான ரெசிப்ட் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்ப 4000 4000. இது வரைக்கும் புரியுதா? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா அப்ப முதல்ல எவ்வளவு அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போடணும். எக்ஸஸா இருக்கிறத ரீஃபண்ட் பண்றதுக்கான என்ட்ரி செகண்ட் என்ட்ரி. மூணாவது, இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கோ அதை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய என்ட்ரி. நாலாவது, எப்பவும் போல அலாட்மெண்ட் டியூ, அலாட்மெண்ட் ரெசிப்ட், ஃபர்ஸ்ட் கால் டியூ, ஃபர்ஸ்ட் கால் ரெசிப்ட், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் ரெசிப்ட். கிளியர்? ரைட். இப்ப பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும்னு பார்க்கலாமா? பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு எப்ப போட தெரியும்? என்னது? ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஃபண்ட். இல்லையாப்பா? ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஃபண்ட்ல என்ன வரணும்? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ், அசெட் சைடுல என்ன வரணும்? நான் கரண்ட் அசெட், அடுத்தது கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்ல கேஷ் அண்ட் கேஷ் பேலன்ஸ். முதல்ல ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது எதுவும் ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1. நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணணும்? இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு, கால்ட் அப், பெய்ட் அப். எவ்வளவு ஷேர்? 10 lakh shares into 10. சார் நம்ம 12 lakh shares வாங்கியிருக்கோம் சார். 12 lakhல 2 lakh தான் ரீஃபண்ட் பண்ணிட்டீங்கல்ல. அப்ப அந்த ரீஃபண்ட் பண்ண அந்த 2 lakh நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்ட வேண்டியது இல்லையா சார்னா? காட்ட வேண்டியது இல்லை. அது ஜேர்னல் என்ட்ரிஸ்ல மட்டும் காட்டினா போதும். அப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸஸா வந்ததை நம்ம ரீஃபண்ட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல எங்கேயும் அஃபெக்ட் ஆகாது. ஜேர்னல் என்ட்ரிஸ்ல மட்டும் ரீஃபண்ட் என்ட்ரியை காட்டினா போதும். பேலன்ஸ் ஷீட்ல அதோட அஃபெக்ட் எங்கேயுமே வராது. அப்ப நீங்க 12 lakh வாங்கி 2 lakh ரீஃபண்ட் பண்ணி 10 lakh மட்டும் போட்டே வர்றோம். இதெல்லாம் எதுவுமே இங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. 10 lakh நம்ம கிட்ட இருந்ததுக்கு மட்டும் நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டா போதும். எக்ஸஸா வாங்கினதிவோ ரீஃபண்ட் பண்ணதிவோ பேலன்ஸ் ஷீட்ல காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. கிளியர்? சோ பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும் கிடையாது, காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. சோ இங்க வந்து ஷேர் கேபிட்டல்ல நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம்? நம்ம சோ 10,000. சோ 10,000 ஷேர் கேபிட்டல். சோ 3 0 கட் பண்ணிருக்கோம். சோ இங்கேயும் 10,000 இங்க வந்து 10,000. கிளியர்? அவ்வளவுதான். இப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் புரியுதா உங்களுக்கு? சோ நம்ம என்னென்ன மாடல் பார்த்து வர்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். சோ இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சது இன்ட்ரோடக்ஷன். இல்லையாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல எக்ஸஸா வந்ததை நம்ம ரீஃபண்ட் பண்ண மாதிரி போட்டிருக்கோம். எக்ஸஸா வந்ததை ரீஃபண்ட் பண்ற மாதிரி எப்படிங்கறத பார்த்திருக்கோம். சார் ப்ரோரேட் அலாட்மெண்ட் இப்ப பார்க்க வேண்டியது இல்லை, நம்ம பின்னாடி பார்ப்போம்.
நெக்ஸ்ட் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, கிளியர்? அடுத்து மூவ் ஆகலாமா? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். நான் ஆல்ரெடி முதலே சொல்லியிருக்கேன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண அப்படின்னா 8,000 தான் பப்ளிக் வந்து வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம், 12,000 வாங்குறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா ரெண்டு பார்ட். ஒன்னு ஃபுல்லாவே எக்ஸஸா எவ்வளவு வந்துச்சோ அதை ரீஃபண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணலாம். இப்ப ரீஃபண்ட் பண்றது எப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எப்படி அக்கௌண்டிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறது, எப்படி பேலன்ஸ் ஷீட்ல போடுறதுன்னு பார்த்தோம். 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம்னா 10,000 ஷேர்ஸுக்கான எல்லாம் வந்திருந்ததுன்னா அது பார் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். பார் சப்ஸ்கிரிப்ஷனையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எல்லாமே பார் சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் எங்க மூவ் ஆகும் அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் ஆகும். சார் 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம் சார். 8,000 ஷேர்ஸுக்கான 8,000 ஷேர்ஸ் தான் பப்ளிக் வந்து ரெடியா இருக்காங்க அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எண்ட் வரைக்கும் 8,000 ஷேர்ஸுக்கு மட்டும் போட்டா போதும். எப்படி பார்க்கலாமா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் வாங்க, இப்போ ஏ லிமிடெட்ங்கிற கம்பெனி. ஸோ ஏ லிமிடெட் வந்து 10,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி வந்து 2, அலாட்மெண்ட் வந்து 3, ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 and second and final கால் வந்து 3. so totally 10. அப்ப 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க, பட் 8,000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்ப அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 10,000 மறந்துருங்க. இப்ப 8,000 நினைச்சிட்டு ஃபுல்லா போடும். முதல்ல ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. வாட் இஸ் தி ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் எவ்வளவு போடணும்? 8,000 ஷேர்ஸ் இன்டு அப்ளிகேஷன் மணி 2, 8,000 இன்டு சார். பட் நம்ம கிட்ட 10,000 ஷேர்ஸ் இருக்கு. 10,000 ஷேர்ஸ் இருக்கு, பட் பப்ளிக் எவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க? 8,000 தானே. இன்னைக்கு 8,000க்கு தான் எல்லா என்ட்ரியுமே போகும். இதான் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப 10,000ங்கிறத மறந்துருங்க. இப்ப எவ்வளவுதான் இருக்குன்னா 8,000ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு 8,000க்கு எல்லா என்ட்ரி. ஷேர் அப்ளிகேஷன் பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் 8,000 into 2, 8,000 into 2. வந்த அமௌண்ட் எதுக்கு மாத்தணும்? ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி? ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் 8,000 into 2, 8,000 into 2. தேர்ட் என்ட்ரி அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி. அப்ப ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் 8,000 into 3, 8,000 into 3 அண்ட் வந்து அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கான ரெசிப்ட் என்ட்ரி, பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர். சிமிலர்லி இது மாதிரி ஐடியா புரியுதா உங்களுக்கு? சம் போயிடலாமா? ரைட், வாங்க சம் வாங்க. சம் நம்பர் 4. பார்க்கலாமா? பாருங்க. On 1st April 2020, A Limited issued 43,000 shares of 100 each. 43,000 shares of 100 each வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி 20, அலாட்மெண்ட் 30, ஃபர்ஸ்ட் கால் 25, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 25. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 25. 20th May, 40,000 shares were applied and all application money were received. அப்ப 43,000 shares issue பண்ணிருக்கோம், பட் 40,000 sharesக்கான அப்ளிகேஷன் மணி தான் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எதுக்கு மட்டும் போட்டுக்கணும்னா 40,000 shares மட்டும் நம்ம போட்டு வரும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி என்னது? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். ஹவு மச்? 40,000 shares தானே. அப்ப 40,000 shares into 20. 40,000 shares into 20 அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். 40,000 shares into 20 how much? 8 lakh. அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் 8 lakh. புரியுதா? வந்த அப்ளிகேஷன் மணி எதுக்கு மாத்தணும்? நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு மாத்தணுமா? சோ ஷேர் கேபிட்டலுக்கு மாத்துங்க. சோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் 8 lakh. கிளியர்?
நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கான டியூ என்ட்ரி எத்தனை ஷேர் 40,000 ஷேர்ஸ் அலாட்மெண்ட் மணி எவ்வளவு 3 40,000 ஷேர்ஸ் 40,000 ஷேர்ஸ் அலாட்மெண்ட் மணி எவ்வளவுன்னா 3 rupees அலாட்மெண்ட் மணி வந்து 3 rupees so 40,000 allotmentக்கான amount share allotment due entry share allotment account data to share capital 40,000 into 40,000 shares into 30 40,000 shares into 30 so 40,000 shares into 30 so 12 lakh share allotment account data to share capital due entry receipt entry bank account data to share allotment 12 lakh அடுத்த ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான டியூ என்ட்ரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான ரெசிப்ட் என்ட்ரி இங்க ஃபர்ஸ்ட் கால் ஒன்று தனியா இருக்கு செகண்ட் அண்ட் ஃபைனல் காலும் தனியா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து 25 ஃபர்ஸ்ட் கால் வந்து 25 ஷேர்ஸ் எவ்வளவுமா 40,000 ஷேர்ஸ் அப்ப டியூ என்ட்ரி எப்படி போடுவீங்க ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் 40,000 ஷேர்ஸ் இன்டு 25 40,000 ஷேர்ஸ் இன்டு 25 how much 10 lakh 10 lakh receipt entry bank account data to share first call 10 lakh next shares first call முடிச்சு அடுத்து final call எவ்வளவுப்பா final call 25 rupees தான் final call 25 shares எவ்வளவுப்பா 40,000 அப்ப 40,000 into 25 share first and final call account data to share capital due entry receipt entry bank account data to share capital so 10 lakh அப்ப subscription புரியுதா ஸோ அட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் புரியுதாப்பா ஸோ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் வாங்க ஸோ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் முதல்ல நீங்க பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் முடிச்சோம் அடுத்தது பார்வையில் ஷேர் இஷ்யூ பண்ணோம்னா வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரின்னு பார்த்தோம் அடுத்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல எக்ஸஸா வந்தது எப்படி ரீஃபண்ட் பண்ணா எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் வருது எப்படி பேலன்ஸ் ஷீட்ல எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அடுத்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா என்னங்கிறது பார்த்தீங்க இப்போ பேலன்ஸ் ஷீட்ல எப்படி வரும் 80 இப்போ எவ்வளவு இந்த சம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பார்த்ததுல இப்ப பேலன்ஸ் ஷீட் இந்த சம்ல கொடுக்கல பட் பேலன்ஸ் ஷீட் நம்ம போட்டோம் அப்படின்னா எத்தனை ஷேர்ஸ் நம்ம போடப்படும் 40,000 ஷேர்ஸ் தான் 40,000 ஷேர்ஸ் இன்டூ எவ்வளவுமா 100 40,000 ஷேர்ஸ் இன்டூ 100 தான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல வரும் லைபிலிட்டி சைட்ல அசட் சைட்ல கேஷ் அண்ட் கேஷ் பேலன்ஸ்ல 40,000 இன்டூ 100 வரும் கிளியர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வரை கிளியர் ஆயிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு ஆர் வேல்யூ முடிச்சு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல எக்ஸஸ் முடிச்சு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஷேரை வந்து பிரீமியத்துல இஷ்யூ பண்ணோம்னா வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்ப்போம்